டிஎன்பிஎஸ்சி 2024க்குண்டான ஆண்டு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு அட்டவணை யார் யாருக்கெல்லாம் சாதகமாக அமையுது, யாருக்கெல்லாம் பாதகமாக அமையுது, இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ மெட்டீரியல்கள் அனைத்துமே நீங்கள் இலவசமாக பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து மெட்டீரியலும் இலவசமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுலேருந்து நிறைய தேர்வர்கள் மன அதிருப்தி, மன குழப்பத்தில் இருக்காங்க. சார், நான் ஒரு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக உழைக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ராப்பரான ரிசல்ட்டு எதுவுமே ப்ராப்பராக வரல. இந்த ஆனுவல் பிளானரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்டேட்டிவ்னு சொல்லிட்டீங்க, அடிக்கடி என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிப்பீங்க அப்படின்ட்டு தேர்வர்கள் குமுறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே பார்த்துட்டு மக்கள் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆயிருக்காங்க. ஸோ இது என்ன சார் இப்படி ஒரு பிளானர், இந்த மாதிரி ஒரு பிளானரை 20 ஆண்டுகளில் நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு மக்களும் அதிருப்தியான நிலையில தான் இருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. ஸோ குரூப் 4க்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் 28 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, அதிக அளவில். ஸோ இந்தியாவிலேயே ஒரு எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லட்சம் பேர் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டித் தேர்வில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய தேர்வு குரூப் 4 தேர்வு. ஸோ அந்த வேக்கன்சிஸை ப்ராப்பராக இதுவரை இன்னமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு இந்த ஆனுவல் பிளானரில். அது எக்ஸாம் டே அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியில் தான் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ பொங்கலுக்கு முன்னாடியா இல்லை பொங்கலுக்கு பின்னாடியா அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆனால் ஜனவரி மாதம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நாங்கள் வெடிச்சிடுவோம். எப்படியும் ஜூன் 20 ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வைப்பாங்க, அது வழக்கம் போல தான். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா 1வது மாதம் நோட்டிஃபிகேஷனும் அடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 6வது மாதத்தில் கொண்டு எக்ஸாமும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக 9வது மாதம் இல்லை 10வது மாதத்தில் ரிசல்ட்டும். இதுதான் வழக்கமான ஒரு செயல் தான். ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அது முடிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஆகிடும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிதாக பேசப்படக்கூடிய வேக்கன்சிஸ் எதுவுமே கிடையாதுங்க. மீதி எல்லாம் இந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், டென்டேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட்டு, ஸோ அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1264 பேர் எடுக்கிறாங்க. மார்ச் மாதம் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட், ஜனவரி 2024. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இதை நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 65 பேர் தான். மார்ச் மாதம் தான் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஜூலையில் எக்ஸாமு. அடுத்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 தான். 1294 பேர் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் செலக்டிங்கில் வேக்கன்சிஸே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க, இது டென்டேட்டிவான வேக்கன்சிஸ்ங்க, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம், எப்படி வேணாலும் நான் மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் திரும்பவும் மாற்றி அமைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஆனுவல் பிளானரில் டோட்டலாக ஒரு சொதப்பல்கள் அப்படி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த பிளானரை பார்த்துட்டு நல்லா படிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்லாம் இழுத்து மூட ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, படிக்கிற எண்ணமே இல்லை. ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா படிக்கலாமா வேணாமான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த பிளானரில், அப்படி தான் இருக்குது. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். பிளானரில் நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தேர்வுகளுக்கு இப்போ படிக்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ மெட்டீரியல் சம்மந்தமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இலவசமாக அனைத்து மெட்டீரியல் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.